Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல UG TRB மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நிச்சயமா இதுவரைக்கும் பார்க்கலனா கூட இனிமே சேனல்ல உள்ள போய் பாருங்க. ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் ஒவ்வொரு MCQ கொடுத்திருப்பேன், ஷார்ட்கட்ஸ் கொடுத்திருப்பேன். அது போக பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோஸ் கொடுத்திருப்பேன். இன்னும் 15 நாள் தான் இருக்கு எக்ஸாம்க்கு. இந்த 15 நாள்ல நாம எப்படி எக்ஸாம்க்கு தயாராகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இப்ப நிறைய யூனிட் டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சிருப்பீங்க, ரிவிஷன் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, மார்க் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, எல்லாமே எழுதி முடிச்சிருப்பீங்க. மார்க் குறையுது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டென்ஸ்டா இருப்பீங்க. அதை எப்படி சரி பண்றது, அதை எப்படி ஓவர் கம் பண்றது, எப்படி மார்க்கை ரைஸ் பண்றது அப்படிங்கறது விஷயமா தான் எனக்கு சொல்ல போறேன். முதல்ல என்னென்னலாம் டெஸ்ட் எழுதுனீங்களோ அதை ஃபுல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஹார்ட் காப்பியா கையில இருக்கிறது தான் நல்லது. சாஃப்ட் காப்பி பார்க்காதீங்க. கட்டாயமா எழுதி எடுத்துருக்கணும் அல்லது பிரிண்டடா வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கோங்க. அப்போ யூனிட் டெஸ்ட் எல்லாத்துலேயும் எந்தெந்த யூனிட் டெஸ்ட்ல நாம என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோம், எந்த ஏரியால தப்பு பண்ணியிருக்கோம், எந்த டாபிக்ல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கவனிச்சு நோட் எடுத்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அதே இதை ரிவிஷன் டெஸ்ட்ல மார்க் டெஸ்ட்ல எல்லாத்துலேயுமே எதனால நம்மளுக்கு மார்க் குறையுது, எந்த செக்ஷன்ல மார்க் குறையுது, எந்த யூனிட்ல மார்க் குறையுது, எந்த டாபிக்ல மார்க் குறையுது அப்படிங்கிறத கவனிச்சு அது எதுதான் குறையுதோ அதை மட்டும் கவனமா திரும்ப படிங்க. சும்மா படிக்கிறது மட்டும் இல்லாம எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத ரெக்கவர் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. கட்டாயமா அதுல உள்ள ஃபார்முலா தெரியல அப்படின்னா கூட 2 தடவை எழுதி பாருங்க. அந்த டாபிக் புரியலை அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியலை வச்சு திரும்ப அந்த டாபிக் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை படிச்சு பாருங்க. டெய்லி மினிமம் ஆஃப் 10 ஹவர்ஸ் படிங்க. 10 ஹவர்ஸே குறையன்னு தான் சொல்லுவேன். 15 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா வெல் அண்ட் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். 15 ஹவர்ஸ் உங்களால் படிக்க முடியும்னா வெல் அண்ட் குட். ஆனால் 10 ஹவர்ஸ்க்கு கீழே கட்டாயமாக படிக்காதீங்க. மினிமம் ஆஃப் 10 ஹவர்ஸ் படிங்க. அப்படின்னா தான் நான் சொல்லக்கூடிய இது எல்லாத்தையுமே பண்ணி முடிக்க முடியும். 15 நாள் தான் இருக்கு. இதுல எதெல்லாம் தப்பு வருது, இதுலலாம் நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதெல்லாம் திரும்ப படிக்கணும். இது போக 1லேருந்து ஃபுல்லா ரிவிஷன் பண்ணணும். இதெல்லாம் இருக்கு. கடைசி 5 நாள் இன்னும் புதுசா இனிமே படிக்கவே செய்யாதீங்க. என்னுடைய அட்வைஸ் அதான். இனிமே புதுசா படிச்சு எதையுமே இது பண்ண முடியாது. ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்களோ அதுல என்னென்ன தப்பு வருதோ அதை எப்படி ரிவிஷன் பண்றது, அதை எப்படி அப்டேட் பண்றது, அதை எப்படி ஓவர் கம் பண்றது, அதுல உள்ள மிஸ்டேக்ஸ் எப்படி ஓவர் கம் பண்றது, அப்படி மட்டுமே யோசிங்க. அதெல்லாம் இந்த மாதிரி யூனிட் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், மார்க் டெஸ்ட்ல உள்ள தவறுகளை ஃபுல்லா பாருங்க. நிறைய MCQs பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு நிறைய MCQs நீங்க கைப்பட, அதாவது நீங்க என்கிட்ட எல்லா மெட்டீரியல் இருக்கிற இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன்னா வேஸ்ட் தான். அது ஒர்க் பண்ணி பார்க்கணும். எந்த அளவுக்கு நீங்க நிறைய பேப்பர் செலவு பண்ணியிருக்கீங்களோ, எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்களோ, எந்த அளவுக்கு உங்க கைப்பட நீங்க எழுதி பார்த்துருக்கீங்களோ அதுதான் சக்சஸ் தரும். என்கிட்ட எல்லாம் பிரிண்டட் மெட்டீரியலா இருக்கு, எல்லாத்தையும் நான் அப்படியே இப்படி புரட்டி பார்த்தேன் அப்படின்னா நிச்சயமாக அது சக்சஸை தரவே தராது. அதனால ஒர்க் பண்ணி பாருங்க. நான் எல்லாத்தையுமே கைப்பட எழுதி பாருங்க. எல்லாம் உங்க கைப்பட எழுதுங்க. அது மட்டும் தான் சக்சஸை தரும். மேடத்துக்கு வயசாயிடுச்சு, மேடம் எழுதி பார்க்க சொல்றாங்க அப்படின்னா மேத்ஸுக்கு நீங்க எத்தனை வேணா உட்கார்ந்து இருந்து போன்ல படிக்கலாம், அதுல படிக்கலாம், இதுல படிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா நீங்க பிராக்டிஸ் உங்க கைப்பட பண்ணி பார்த்தாதான் டைம் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும். இப்படி நான் போன்ல படிச்சேன், நான் லேப்டாப்ல படிச்சேன், நான் அங்க பிரிண்டட் மெட்டீரியல் எல்லாத்தையும் இப்படியே புரட்டி பார்த்து நல்லா மெமரைஸ் பண்ணிட்டேன், என்ன செஞ்சாலும் உங்க கைப்பட நீங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா மட்டும்தான் டைம் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும். அது எனக்கு வயசாயிருந்தாலும் சரி, உங்களுக்கு வயசாகட்டாலும் சரி, இது யூனிவர்சல் ட்ரூத். இதை யாராலையும் மாற்றவே முடியாது. அதனால நீங்க உங்க கைப்பட பிராக்டிஸ் பண்றது தான் உங்களுடைய சக்சஸ் ரேட்டை டெவலப் பண்ணும். இன்னும் நிறைய MCQs பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல தப்பு பண்ணது எல்லாத்தையும் திரும்ப போட்டு பாருங்க. தப்பு பண்ணாதது எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அது இந்த தடவை தப்பு பண்ணாம இருந்தது அடுத்த தடவை தப்பாகும். அதனால நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் சப்ஜெக்ட் ரிலேட்டடா உள்ள ஹிண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது சப்ஜெக்ட் ரிலேட்டடா உள்ள ஹிண்ட். ஆனா நான் இதைதான் முதல்ல சொல்லி இருந்திருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட், இது நெக்ஸ்ட் தான். என்ன படிச்சாலும் இறைவன் நம்மளுக்கு என்ன விதிச்சிருக்காரோ, இறைவன் நமக்கு என்ன கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரோ அதை யாராலையும் தடுக்கவே முடியாது, அதை யாராலையும் மாற்றவும் முடியாது. முயற்சி தரும் மெய்வருத்த கூலி தரும். நீங்க நல்லா ட்ரை பண்ணீங்கன்னா
இவ்வளவு ட்ரை பண்றானே, நம்ம எழுதின விதியை மாத்தலாமான்னு இறைவனே நினைப்பான். அதனால முயற்சி, உங்களுடைய முயற்சியை பொறுத்து தான் இருக்கு. முயற்சி ஆஸ் வெல் அஸ் ப்ரேயர் தான் சக்சஸ் தரும். நான் ஒண்ணுமே படிக்க மாட்டேன், நான் ப்ரேயர் மட்டும் பண்ணுவேனாலும் சக்சஸ் கிடையாது. நான் நல்லா படிப்பேன், என் பேர்ல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு திமிரோட இருந்தாலும் சக்சஸ் கிடைக்காது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்க, நிறைய படிங்க. இறைவன் நம்மளுக்கு நல்லதை செய்வோம் அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க. அதாவது ரிசல்ட்டை இறைவனுக்கு அர்ப்பணிச்சிருங்க. அது வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அது இறைவனுக்குரியது அப்படின்னு இறைவனுக்கு அர்ப்பணிச்சிருங்க. அது அந்த அந்த சென்ஸோட, அந்த மைண்டோடைய மைண்ட் செட்லேயே படிங்க. இறைவன் நம்மளுக்கு நல்லது செய்வான், நல்லது செய்வாங்கிற நம்பிக்கையோடையே படிங்க. அப்பதான் வெற்றி முழுமையடையும். வெறுமன முயற்சி மட்டும் முழுமையடையாது. முயற்சியோட சேர்ந்த பிரேயரும் தான். அதாவது டென்ஷன் ஆகாதீங்க, தியானம் பண்ணு. டென்ஷனே ஆகக்கூடாது, பரபரப்பு வரக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. மெடிடேட் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க. அதுவும் எனக்கு இது தெரியல, அது தெரியல, நிறைய படிக்க வேண்டியிருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. வாய்ப்பு இருந்தா பக்கத்துல உள்ள கோயிலுக்கு, பக்கத்துல உள்ள வழிபாட்டு தலங்களுக்கு டெய்லி ஒரு தடவை போயிட்டு வாங்க. என்ன இடத்துக்கு நீங்க என்ன இதை கும்பிடுறீங்களோ தினம் ஒரு தடவை போய் அந்த சாமியை போய் கும்பிட்டுட்டு வந்தா அது வேற ஒரு எஃபெக்டிவா இருக்கும். நிச்சயமாக அந்த ப்ரேயர் மிக கடுமையான எஃபெக்டை தரும். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ப்ரேயரோட சேர்ந்தது தான் இது கூட சேர்ந்தது தான் இது. நல்ல ஆரோக்கியம் இருந்தா தான் நம்மளால கடைசி வரைக்கும் நல்லபடியா படிக்க முடியும். அதனால கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நல்ல எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுவதும் நல்லா பனி விழுந்துட்டு இருக்கு, நிறைய பக்கம் காய்ச்சல், அது இதுன்னு பிரச்சனை இருக்கு. அதனால டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகுற மாதிரியான சூழ்நிலைக்கு போகாதீங்க. எக்காரணத்து கொண்டு வெளியே, அதாவது கடைகளில் வீதிகளில் விற்கக்கூடிய பலகாரங்கள், அந்த பண்டங்கள்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. அந்த மாதிரியான ஹெல்த் கேரை கட்டாயமாக வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் இவ்வளவு படித்து கடைசி ஒரு வாரம் 10 நாள் படிக்க முடியாமல் ஹெல்த் டவுன் ஆயிடுச்சுன்னா அவ்வளவும் போயிடும். கடைசி நிமிஷம், கடைசி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு நிறையா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளாலையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்போ தான் நம்மளால் நல்லா எழுத முடியும். அதுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தை கேர் எடுத்துக்கோங்க. எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும், நல்ல பரீட்சை எழுதணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கோங்க. உங்கள் எல்லாருக்காகவும் நானும் சேர்ந்து வேண்டிக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் நல்லா எழுதணும், என்கிட்ட படிக்கிறவங்க எல்லாரும் நல்லா எழுதணும், எல்லாருக்கும் போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக உங்களுக்காக நானும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். தினம் என்னுடைய ப்ரேயரில் எல்லாரும் நல்லா எக்ஸாம் எழுதி நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர். என்னுடைய ப்ரேயரில் மிக மிக முக்கியமானது அதுதான். அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கைப்பட எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது சக்ஸஸை தரும். மார்க் டெஸ்ட் எழுதும் போது டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுதுங்க. மார்க் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் 150 கொஸ்டின் கையில் இருக்குது. நான் இப்போ ஒரு 10 கொஸ்டின் எழுதினேன், கொஞ்சம் கழிச்சு ஒரு 20 கொஸ்டின் எழுதினேன், இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நாளைக்கு ஒரு 40 கொஸ்டின் எழுதினேன். அப்படி எழுதுறதுனால மார்க் டெஸ்ட் எந்த பிரயோஜனத்தையும் தராது. 3 hours டைம் செட் பண்ணி வச்சுட்டு தனியாக உட்காந்து விறுவிறுன்னு எவ்வளவு 150 கொஸ்டினை நம்மளால 3 மணி நேரத்தில் போட்டு முடிக்க முடியுதா அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். திரும்பி இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன மாதிரி இருக்கும், எக்ஸாம் முடிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு பரபரப்பு தான் எக்ஸாம் ஹாலில் இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக மார்க் டெஸ்ட் எழுதும்போது கேர்ஃபுல்லாக டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைம் இப்போ எடுத்து வச்சுட்டு டைம் செட் பண்ணி வச்சுட்டு உட்காந்து எழுதுங்க. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே என்ன எழுதி முடிக்கிறீங்கன்னு பாருங்க. 2.5 மணி நேரத்துக்குள்ளே எழுதி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour ரிவிஷன் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி இருந்தால் தான் நம்மளால ரொம்ப ஈஸியாக கடைசியில் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன் செட் PGTRB ரெண்டுமே 2024 எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. PGTRB ரெண்டுத்துக்குமே ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கு. கம்ப்ளீட் கோர்ஸில் டீடைல்டு லெக்சர்ஸ் 3000 MCQs டிஸ்கஷன். இந்த 3000 MCQஸும் நம்ம UGTRBல என்ன MCQs பார்த்தோமோ அது கிடையாது. ஏன்னா PG லெவல் வேற, செட் வேற, இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். நம்மளுடைய ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே வேற. அதனால யூஜிக்கு நம்ம 3000 MCQs கொடுத்தோம், அதே தான் திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது முழுக்க முழுக்க வேற கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்.
அதனால் இது எல்லாமே பிஜி லெவலில் பிஜிக்கு ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எது இருக்கோ அதை வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணது. 3000 MCQs ஷார்ட்கட்ஸில் எதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் ஷார்ட்கட்ஸில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். 40 டெஸ்ட்ஸ் இருக்கும், 33 யூனிட் டெஸ்ட் இருக்கும், 5 ரிவிஷன் டெஸ்ட், 2 மார்க் டெஸ்ட், டோட்டலாக 40 டெஸ்ட் வைப்பேன். இந்த யூனிட் டெஸ்ட் எல்லாமே நம்ம ஜூன் மாதத்துக்கு முன்னால் யூனிட் டெஸ்ட்டை முடிச்சிருவோம். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ரிவிஷன் டெஸ்ட்டும் மார்க் டெஸ்ட்டும் மட்டும்தான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் பிஜிடிஆர்பி டிஎன் செட்டுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருக்குன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒரு எம்சிக்யூ, ஷார்ட்கட்டு, சின்னதாக ஒரு கான்செப்ட், டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.